மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆங்கிலம், பிப்ரவரி 20இல் அறிவியல், பிப்ரவரி 25இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட மொழி பாட தேர்வுகளும், மார்ச் 10ஆம் தேதி கணித தேர்வும் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ +2 தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி தொழிற்கல்வி பாடத் தேர்வு நடைபெற உள்ளது. பிப்ரவரி 21இல் இயற்பியல், 24இல் புவியியல், 27ஆம் தேதி வேதியியல் தேர்வுகள் நடக்க உள்ளது. முதன்முறையாக தேர்வு தொடங்குவதற்கு 86 நாட்களுக்கு முன்னரே தேர்வு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியை கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தஞ்சை மாவட்டம் சேதுபாவசத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை 10 மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த சின்னமணியைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வறையில் வறண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தஞ்சாவூர் ஆசிரியை கொலை வழக்கு விசாரணையில் அதிர வைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி தஞ்சாவூர் சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளனர். மதனும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர். முதலில் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர சம்மதம் தெரிவித்த பெற்றோர் பின்னர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை குத்திக் கொன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனிடையே மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் தஞ்சை சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்கனவே தெரிந்த நபர் என்பதால் யாரையும் கேட்காமல் நேராக ஓய்வறைக்கு சென்ற மதன் ஆசிரியையை கொன்றதாக ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்கு. அதுதான் இப்போ முதல் கட்டிலும் நமக்கு தெரியும். மதன் பள்ளிக்கு வந்தபோது காவலாளி இல்லை எனவும் ஜியாவுல் ஹக் தெரிவித்தார். தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சை சம்பவத்தை குறிப்பிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரச்சனைகளை திசை திருப்புவதை தவிர்த்துவிட்டு அதனை சரி செய்யும் முயற்சியில் அரசு ஈடுபட்டால் வன்முறை சம்பவங்கள் நிகழாது எனவும் அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் வருங்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் கொலை செய்யப்பட்ட ஆசிரியையின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். காதலை கைவிட்டதால் மதன் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ரமணியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை விடப்பட்டுள்ளதாக கூறினார். இப்போ சில அமைப்பை சார்ந்தவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. குறிப்பாக ஒரு சிசிடிவி கேமரா நீங்கள் என்ட்ரன்ஸில் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். உடனடியாக அதற்கான ஏற்பாடுகள் வழங்கப்படும். இந்நிலையில் பள்ளி ஆசிரியை ரமணி கொலை செய்யப்பட்ட சம்பவம் மிருகத்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின், ரமணியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் காவல்துறையினர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற்றதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 30 பேர் உயிரிழந்த போதே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிமுக தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை குற்றம் சாட்டினார். பின்னர் வாதிட்ட பாமக வழக்கறிஞர் பாலு, கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு இடைநீக்கம் செய்துள்ளதால் வியாபாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளது தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று கூறியது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் மாநில அரசு கண்மூடி கண்டும் காணாமல் இருந்ததை இச்சம்பவம் தெளிவாக்கியிருப்பதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்பப் பெற்றது தவறு என்று கூறிய நீதிபதிகள் விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்சநீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடப்பட்டதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுள்ளார். கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடாது எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல கருத்து தெரிவித்துள்ள அதிமுக வழக்கறிஞர் இன்பதுரை கள்ளச்சாராய மரண வழக்கு விசாரணையில் காவல்துறையினர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு ஏன் திரும்ப பெற்றது என்று கேள்வி எழுப்பினார். அரசு கண்மூடி பிளைண்டா இருக்கு, அரசு கண்மூடி இருக்கு அப்படிங்கிறது குருட்டுத்தனமாக கண்மூடி குருடாக இருக்கிறதுன்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் திமுகவை சேர்ந்த பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பாமக தரப்பு வழக்கறிஞர் பாலு தெரிவித்தார். எழும்பூர் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நடிகை கஸ்தூரிக்கு நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தெலுங்கு மக்களை அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை கஸ்தூரி அண்மையில் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு வரும் 29ஆம் தேதி வரை எழும்பூர் நீதிமன்றம் நீதிமன்ற காவல் விதித்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி கஸ்தூரி தரப்பில் அவரின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது எழும்பூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கஸ்தூரிக்கு பிணை வழங்க காவல்துறை தரப்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். தினமும் காலை 10:30 மணிக்கு எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரி கையெழுத்திட வேண்டும் எனவும் 2 நபர்கள் 10,000 ரூபாய்க்கு உறுதிப்பத்திரம் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கஸ்தூரி தரப்பு வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார். சார், காவல்துறையில் அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிக்கல. அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. மனிதாபிமான அடிப்படையில் அவங்க வெளியே விடலான்ற மாதிரி சொன்னாங்க சார். கஸ்தூரி ஒரு பெண் என்பதாலும் அவருக்கு சிறப்பு குழந்தை இருப்பதையும் காரணம் காட்டி தாங்கள் வாதிட்டதாகவும் வழக்கறிஞர் பிரபாகரன் தெரிவித்தார்.